ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் வெனிலா கப் கேக் எக் யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்ய 125 கிராம் அளவு பட்டரை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன், மிக்சிங் பவுலில். இது கூட 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையை முழுசாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து நான் கேக் மிக்சரில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சியில். இப்போ இது கூட 2 முட்டை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 முட்டை சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு முட்டை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த கேக்குக்கு மெயின் ஃப்ளேவர் தரக்கூடிய வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு மைதா எடுத்து செய்ய போகிறேன், அதனால் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கு 1/2 டீஸ்பூன், அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ இந்த எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ 1/2 கப், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மாவு எடுத்துக்கலாம், மைதா மாவு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு இந்த மிக்சரில் சலிச்சுக்கலாம். இப்போ 1.5 கப் அளவு மாவு எடுத்துருக்கோம். அதில் பாதி அளவு, 3/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த பாலை. பாதி அளவு இப்போ சேர்த்துட்டு மிச்சம் இருக்க மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மிச்சம் இருக்க பாலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்கும் போது நம்ம லேசாக லோ ஸ்பீடில் தான் வந்து பீட் பண்ணணும், அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்க 1 கப் மாவையும் வந்து நான் சலிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க பாலையும் இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு மாவுக்கு இந்த அளவு பால், அதாவது 1:1/2 அந்த ரேஷியோ தான். மாவு வந்து ஒரு பங்குன்னா பால் வந்து பாதி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்து கப் கேக் மோல்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலில் செஞ்சது. அலுமினியம் மோல்டு என்கிட்ட இருக்குது. அதை வந்து பேஸாக வச்சு அந்த ஷேப்புக்கு நான் வந்து அலுமினியம் ஃபாயிலில் அதை அமுத்தி ஒரு 4 கப் கேக் மோல்ட்ஸ் வந்து செஞ்சேன். அந்த 6 கலராக இருக்கிறது வந்து சிலிக்கோன் மோல்ட்ஸ், அதில் ஒட்டாது, அதனால நான் வந்து அதில் லைனர் போடல. இப்போ மாவு வந்து ஒரு 60% வரலையும் மட்டும் நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். அது வெந்து வரும்போது நமக்கு பெரிய கப் கேக்காக கிடச்சிரும். எல்லாத்துலேயும் ஈக்குவலாக மாவு சேர்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக வந்து பேக் ஆகி நமக்கு ஒரே சைஸில் கப் கேக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கப் கேக்ஸை 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கப் கேக்ஸ் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. சிலிக்கான் மோல்ட்ஸில் வந்து கொஞ்சம் டார்க்கர் கலராகவும் இருக்குது, மற்ற மோல்ட்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கப் கேக் செய்ய, அதனால தான். மற்றபடி ஈவனாக பேக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு டூத் பிக் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டூத் பிக் வந்து நல்லாவே க்ளீனாக வரும். நம்ம வந்து கேக்கை வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். சூடாக இருக்க கப் கேக்கில் வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த டேஸ்டியான வெனிலா கப் கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.